இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான சிந்தனை ஜெபம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும், நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நமக்கு வலியுறுத்துகிறது. ரொம்ப அழகா இன்றைக்கு சகோதரர் தொடக்க உரையில ஜெபத்தில் நம்ம கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள வர்றோமா, அல்லது நம்முடைய விருப்பங்களை நம்முடைய சிந்தனைகளை நாம் கடவுளுக்கிட்ட அப்படி நாம் சொல்ல வர்றோமா? பெர்னார்ட் ஷா ரொம்ப அழகா அவருடைய ஒரு எழுத்துக்களில் சொல்றார். என்ன அப்படின்னா, people do not know to pray, rather they come to church and beg to God அப்படின்னு சொல்றார். அதாவது மக்களுக்கு ஜெபிக்க தெரியல, மாறாக கடவுளிடத்தில் பிச்சை எடுக்கிறார்கள் என்று அவர் சொல்றார். இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் அப்படிதான் இருந்து கொண்டே இருக்கிறது. அது குருக்களாக இருக்கலாம், அல்லது எல்லா அழைத்தல் வாழ்க்கையில், அல்லது இல்லை எந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். பல நேரங்களில் கோயிலுக்கு வர்றோம், எனக்கு இதை கொடுங்க கடவுளே, எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க. என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம கடவுளிடம் பிச்சை எடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனநிலைகள், அப்படிப்பட்ட பார்வைகள் தவறு. மாறாக ஜெபத்தில் கடவுளுடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கிறது. நான் உங்கள்கிட்ட ஜெபம்னா என்ன, கடவுளிடம் பேசுவது, வெரி குட். அடுத்து வேற ஜெபம்னா என்ன, கடவுளை புகழ்வது, ஜெபம்னா என்ன? சொல்லுங்கப்பா, ஜெபம்னா என்ன? நன்றி சொல்வது. அடுத்து வேற ஜெபம், வார்த்தையே உள்வாங்குதல். ஓகே, வெரி குட். அடுத்து வேற தேவைகளை கேட்பது. நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன், கடவுளுடைய திருவுளத்தை அறிவது. நான் பெர்னார்ட் ஷா சொல்றாரு உங்கள்கிட்ட நான் சொன்னேன், ஜெபம் கடவுளுடைய திருவுளத்தை அறிவது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய இளம் பிள்ளைகள் ஜெபம் அப்படின்னா இட்ஸ் a waste of time அப்படின்னு சொல்றாங்க. ஜெபம் என்பது என்ன அப்படின்னா வேஸ்ட் ஆஃப், அதாவது நேரத்தை வீணடிப்பது. உங்களுக்கு பொழுது போகல, பொழப்பு இல்லை, அதனால நீங்க போய் கோயிலில் போய் மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறீங்க என்று நினைக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஏராளமான மனிதர்கள், குறிப்பாக இளம் பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் திருச்சபையில இருந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த வேளையில இன்றைய முதல் வாசகம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. என்ன அப்படின்னா, ஜெபம் அது பிறருக்கு நாம மின் ஊக்கிகளாக, சார்ஜர், மின் ஏற்றிகளாக நம்ம இருக்க வேண்டும் என்பதனை நமக்கு ரொம்ப அழகா நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒரு குழுமம், ஒரு குழுவினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க போர் நடக்கிறது. அமலேக்கியருக்கு எதிராக போர் நடக்கக்கூடிய அந்த வேளையில அங்க ஒரு குழுவினர் போர் செய்து கொண்டிருக்கிறாங்க. இங்க ஒரு சின்ன குழுவினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருவேளை 4 பேர் அல்லது 5 பேர். இந்த முதல் வாசகத்தை வாசிக்கிறப்ப மோயிசன், யோசுவா, ஆரோன், கூர், இந்த 4 பேர் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 4 பேர் தான் விவிலியத்துல பெயர் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அங்க ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, போர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தங்களுடைய நாட்டை காப்பாற்றணும், தங்க இனத்தை காப்பாற்றணும். என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, போர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில இங்க 4 பேர் என்ன பண்றாங்க, அங்க கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த 4 பேரும் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக, ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக, ஒரு இனத்தினுடைய பாதுகாப்பிற்காக, ஒரு குடும்பத்தினுடைய பாதுகாப்பிற்காக, ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக என்ன செய்யறாங்க, ஒரு சிறு குழுவினர் அங்கு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜெபம் கடவுளால் கேட்கப்படுகிறது. கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதுனால அந்த ஜெபத்தின் வழியாக அவர்கள் விடுதலையை, வெற்றியை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதனை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்ப சார்ஜர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு பேட்டரி கார் வந்துருச்சு, பேட்டரி பஸ் வந்துருச்சு, நம்ம அலைபேசி பயன்படுத்துறோம். நிறைய காரியங்கள் இன்றைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம நிறைய மின்சாரம் தொடர்பான காரியங்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அது பேட்டரி அது என்னது ஓன் அவுட் ஆகிறது, அது சார்ஜர் அப்படியே இழந்து போய் விடுகிறது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்த வண்டிக்கு, அந்த அலைபேசிக்கு தேவையான அந்த அதாவது மின்சாரத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறோம், சார்ஜ் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஆற்றலை, வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஏற்ற வேண்டும். இப்போ ஒரு சின்ன உதாரணம், இப்போ போர் நடக்கல. இப்ப ராணுவ வீரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சும்மா இன்னைக்கு தான் போர் நடக்கலையே அப்படி என்ன பண்றது இல்ல, வந்து ஓய்வில் இருப்பதில்லை. வழக்கமா 4 மணிக்கு எந்திரிக்கணும், 4 மணிக்கோ 5 மணிக்கோ வந்து குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து எந்திரிக்க வேண்டும். அதற்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா பயிற்சிகள், ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் என்ன செய்யறாங்க வந்து ஓட வேண்டிய ஒரு நிலை. அப்புறம் பல்வேறு விதமான தயாரிப்புகள், பயிற்சிகள். அப்போ அந்த பயிற்சிகள் வந்து என்ன செய்யறது அப்படின்னா அவர்களை வந்து உடனே எங்கு போர் நடக்கிறதோ அல்லது எப்பொழுது போர் நடக்கிறதோ அந்த போரை எதிர்கொள்வதற்கு தேவையான அந்த ஆற்றலை, சக்தியை, மன வலிமையை கொடுக்கிறது. அதே போலதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு பிரச்சனை இல்லை, என் குடும்பத்துல பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த நோய் நொடியும் இல்லை, கடன் நெருக்கடி இல்லை, பொருளாதார நெருக்கடி இல்லை, அதனால நான் கோயிலுக்கு போக வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற மனநிலை நமக்குள்ளாக என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா வந்துவிடக் கூடாது. மாறாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம் வந்து தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அது நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய சமூகத்திற்காக, உலகத்திற்காக நம்ம வந்து ஜெபிக்க வேண்டும் என்பதனை முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார். இப்ப எப்படி ஜெபிக்கணும் ஃபாதர், எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியல ஃபாதர், அது எனக்கு வந்து நீங்கெல்லாம் பயங்கரமா பேச இறைவார்த்தை மேற்கோள் காட்டுறீங்க ஃபாதர், எனக்கெல்லாம் ஒண்ணுமே ஜெபம் பண்ண தெரியல ஃபாதர். அதற்கு இன்றைய 2ஆம் வாசகத்துல வந்து ரொம்ப அழகா பவுலடியார் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ ஆண்டவருடைய வார்த்தையில வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மறைநூல் அனைத்தும் கடவுளுடைய தூண்டுதலை பெற்றுள்ளது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த இறை வார்த்தையை நாம் வந்து படிக்கின்ற பொழுது, இந்த இறை வார்த்தையில தொடக்க நூல் முதல் திருவெளிப்பாடு புத்தகத்துல வரை பார்க்கிறோம் அப்படின்னா நிறைய கதை மாந்தர்கள் வர்றாங்க. அது ஆபிரகாமாக இருக்கலாம், ஈசாக்காக இருக்கலாம், யாக்கோபாக இருக்கலாம், மோயிசனாக இருக்கலாம், சரிங்களா, இறைவாக்கினர்களாக இருக்கலாம், திருத்துதர்களாக இயேசுவாக இருக்கலாம், திருத்துதர்களாக இருக்கலாம், அதற்கு பவுலடியாராக இருக்கலாம், அவருடைய சீடர்களாக இருக்கலாம். இவங்க எல்லாம் இந்த விவிலியத்துல நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இந்த இறை வார்த்தையை வாசிக்கிறப்ப மறைநூல் அனைத்தும் கடவுளுடைய தூண்டுதலை பெற்றுள்ளது, அது கற்பிக்கிறது, கண்டிக்கிறது, சீராக்குகிறது, எப்படி வாழ வேண்டும் என்கிற ஆலோசனைகள் நமக்கு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்ப எனக்கு ஜெபம் செய்ய தெரியல ஃபாதர், என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அப்போ ஜெபம் செய்ய தெரியல அப்படின்னா விவிலியத்தை வாசிக்கிறப்ப விவிலியத்தில் பல கதை மாந்தர்கள் இருக்கிறார்கள். அந்த கதை மாந்தர்கள் எப்படி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும் என்பதை, எப்படிப்பட்ட மனநிலை ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களாக, கதாபாத்திரங்களாக அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த மறைநூல் அனைத்தும் கடவுளுடைய தூண்டுதலை பெற்றிருக்கிறது. கடவுளுடைய தூண்டுதலை பெற்ற இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, வாழ்வாக்குகின்ற பொழுது எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை நாம் வந்து கற்றுக்கொள்கின்றோம். அடுத்து 3ஆவதாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் வந்து ஜெபிக்க வேண்டும் என்பதனை ஆண்டவர் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார். தொந்தரவு செய், சரிங்களா, தொந்தரவு செய், விழிப்போட இரு. தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னா ஆண்டவர் உன்னுடைய மன்றாட்டுக்கு, நம்முடைய மன்றாட்டுகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறாரு. இன்றைக்கு கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முழிரவு ஜெப வழிபாட்டுல ஒரு அம்மா வந்து சாட்சியம் பகிர்றாங்க. நான் படுத்த படுக்கையா இருந்து நடக்க முடியல, அப்பனா என்னோட காலை கூட கீழே வைக்க முடியல அப்படின்னு ஒரு அம்மா வந்து சாட்சி சொல்றாங்க. லைவ்ல கூட இருக்கு, நீங்க வந்து பார்க்கலாம். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, படுத்துக்கிட்டே நான் ஜெபம் பண்ணேன், நான் எப்படியாவது நடக்கணும், நடந்து வந்து இங்க சாட்சியம் சொல்லணும், கடவுள் எனக்கு வந்து அப்படிப்பட்ட வல்லமை கொடுக்கணும். அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா நான் நம்பிக்கையோடு தொடர்ந்து வந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்ப அருங்குடை ஆண்டவர் என்னுடைய மன்றாட்டுக்கு, என்னுடைய ஜெபத்துக்கு வந்து பதில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கடந்த வெள்ளிக்கிழமை முந்தா நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த முழிரவு ஜெப வழிபாட்டுல ஒரு தாயானவர் வந்து ரொம்ப அழகா தன்னுடைய சாட்சியத்தை வந்து வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு செய்து கொடுக்கக்கூடிய சகோதரர் ஜோசப் அவர் வந்து அவர் சொல்றாரு 13 மாணவர்கள் தான், சரிங்களா, 13 மாணவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு 218 மாணவர்கள் அவர் பணியாற்றக்கூடிய அந்த பள்ளியில வந்து இருக்கிறாங்க. கடந்த 4 ஆண்டுகளுக்குள்ள என்ன செய்ய அப்படின்னா அங்க வந்து இப்போ 7 ஆசிரியர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்போ அங்க சொல்றாரு
13 53 மாற்றணும், 100க்கு மேல மாற்றணும், 200 மாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா இலக்கு வைக்கிறார். அங்கு பணியாற்றக்கூடிய ஆசீர்வாதத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெபம் செய்கிறார்கள். இது காலையில சகோதரர்கள் தன்னுடைய அனுபவம், ஒரு ஆசிரியர் பணியில் இருந்து கொண்டு நற்செய்தி ஊழியத்தை வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா மிக அற்புதமாக கடந்த, அதுவும் 19 வயதிலிருந்து தன்னுடைய ஊழியத்தை, கடவுளுடைய ஊழியத்தை வந்து ஒரு பக்கம் ஆசிரியர் பணி, இன்னொரு பக்கம் கடவுளுடைய பணி என்று மிக அற்புதமாக வந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போ 13 பிள்ளைகள் இருந்த இடத்துல இன்றைக்கு 218 பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, நெஞ்சே நம்பிக்கை இழப்பது ஏன், கலக்கம் உருவது ஏன், கடவுளையே நம்பீர் என்று சொல்லி என்ன பண்றார் அப்படின்னா திருப்பாடல் 42ல வந்து ரொம்ப அழகா மேற்கோள் காட்டி நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை காலையில இறைவார்த்தை பைகள் வந்து சகோதரர்கள் எடுத்துரைத்தாங்க. இப்ப அவருடைய அனுபவம் நமக்கு வந்து சாட்சியாக இருக்கிறது. இப்ப பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? தொடர்ந்து மனம் தளராமல் போராட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? குறி கேட்கிறோம். ஃபாதர் நீங்க பிரேயர் பண்ணுங்க ஃபாதர், பிரேயர் பண்ணி எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்க ஃபாதர். பிரியமானவர்களே, குறி சொல்வதற்காக, குறி கேட்பதல்ல நம்முடைய வேலை. எங்களுடைய வேலை உங்களை ஜெபிக்க வைக்க வேண்டும், ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், குறி சொல்வது அல்ல. இதான் நாங்க நேற்று இரவு நாங்க வந்து பேசிக் கொண்டிருந்தோம். சகோதரர்கள் 2 பேர் நாங்களும் சாப்பாட்டு அறையில இரவு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்த பொழுது இன்றைக்கு மக்களுடைய மனநிலை இப்படியாக இருக்குது. அப்ப மக்களுடைய மனநிலை மாற வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை இதுதான். என்னுடைய ஜெபத்துல நான் கோயிலுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறீங்க, திருப்பலிக்கு வந்திருக்கிறீங்க, பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட மனநிலையோடு நான் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறேன்? என்னுடைய திருவுளத்தை அல்ல, மாறாக கடவுளுடைய திருவுளம் என்னுடைய குடும்பத்தில் நிறைவேறுகிறதா, செயல்படுகிறதா, செயலாற்றுகிறதா, அதை நான் வந்து கண்டு கொள்கின்றேனா, உணர்ந்து கொள்கின்றேனா? எனக்கு ஜெபிக்க தெரியல, நான் இறை வார்த்தையை வாசிக்கிறேனா, இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அதே போல மனம் தளராம நான் ஜெபிக்கிறேனா? எனக்கு கடவுள் கொடுக்கல, ஆனா நான் கோயிலுக்கு வரல, கடவுள் கொடுக்கல நான் கோயிலுக்கு வரல, ஜெபம் பண்ணல. அப்படிப்பட்ட மனநிலைகள், பார்வைகள் தவறு. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாள்ல அப்படி எல்லாரும் நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. 2 கரங்களை மார்பில் வைத்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடுங்க. என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பல நேரங்களில் நான் சோர்ந்து போகிறேன், பல நேரங்களில் துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள், வேதனைகள் வருகின்ற பொழுது நம்பிக்கை இழந்து போகிறேன். நீர் என்னை தாங்குகிறீர், நீர் என்னை பலப்படுத்துகிறீர், நீர் என்னை தப்புவித்து பெருமைப்படுத்துகிறீர் என்பதை நான் உணராமல் இருக்கிறேன். இதோ இந்த நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய அந்த கைம்பெண்ணை போல நான் தொடர்ந்து போராட, ஜெபிக்கக்கூடிய அந்த மனநிலையை, ஜெபத்திற்கு, ஜெப நேரத்திற்கு நான் வந்து என்னையே நான் உட்படுத்த தேவையான வல்லமையை, ஆற்றலை தாரும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து